ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி போன வீடியோ பார்த்தவங்க வந்து தெரிஞ்சிருக்கோம் என்ன பற்றி பேச போகிறேன்னு சொல்லிட்டு. பச்சையாக சொல்ல வேண்டாமே, இந்த ஃபார்ம் ஆஃப் ஒரு விஷயத்தை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு லா டேர்மில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடல்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த அடல்ட்ரி அப்படின்ற விஷயம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு திருமணமான ஆணோ பெண்ணோ சரிங்களா, ஒரு மேரேஜான ஒரு ஹஸ்பண்டோ இல்லைன்னா மேரேஜான ஒரு ஒய்ஃபோ சரிங்களா, இவங்க வந்து எப்போ வந்து தன்னுடைய ஹஸ்பண்டை தவிர வேறு யாரு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலோ, அதே மாதிரி வந்து இந்த ஹஸ்பண்டும் வந்து அந்த ஒய்ஃபுக்கு தெரியாமல் அது ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து அடல்ட்ரின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த ப்ராக்டிஸ் வந்து அடல்ட்ரின்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து நம்ம தமிழில் வந்து கள்ளக்காதல் கள்ளத்தொடர்புலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ரீசெண்டாக நிறையா நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி கள்ளக்காதலன் கள்ளத்தொடர்பு இதனால் வந்து நிறைய கிரைம்ஸ் நடக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த கிரைம்ஸ்லாம் அப்பாற்பட்டு இருக்கட்டும், ஜஸ்ட் இந்த அடல்ட்ரி அப்படின்ற விஷயம் வந்து இந்தியாவில் வந்து சம்டைம்ஸ் வந்து லீகலாகவும் இருக்குது, இல்லீகலாகவும் இருக்குது. அது வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா வந்து இந்த லாஸே வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லீகல்னு சொல்ல இல்லீகல்னு சொல்ல ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நிற்கிறாங்க. இந்த பக்கம் போனால் தப்பு இல்லை, அந்த பக்கம் போனால் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலுமே வந்து இந்தியாவில் வந்து தப்பாக தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்காங்க. பொதுவாகவே தப்பான விஷயம் தானே. சரி, இதெல்லாம் தாண்டி மற்ற கண்ட்ரீஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அடல்ட்ரி அப்படின்ற விஷயம் வந்து ஒரு சர்வசாதாரணமான விஷயம் தாங்க. ஆமாம், ஏன்னா வந்து அவங்க லைஃப் வந்து இண்டிவிஜுவல் லைஃப் வந்து அவங்க வாழ்றதுக்கு உரிமை வந்து அவங்க இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த அடல்ட்ரி அப்படின்ற விஷயம் வந்து அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சாதாரணமான விஷயங்க. எனக்கு வந்து இன்றைக்கி நான் ஒரு மேரேஜ் பண்ணிட்டு நாளைக்கே வந்து அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி விட்டு போனாலுமே வந்து அது வந்து அங்கே வந்து ஒரு பெரிய தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் வந்து இந்த அடல்ட்ரி வந்து இந்தியாவில் கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இங்கே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது இப்போ வரைக்குமே. அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயமா தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்காங்க. சரி, இப்போ அந்த அடல்ட்ரி அப்படின்ற விஷயத்தை வந்து லா என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடல்ட்ரி இந்த கள்ளத்தொடர்பு வச்சுருக்காங்க. இதை வந்து இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அப்படின்னா வந்து ஆல்ரெடி சொன்னால் அடல்ட்ரிக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வச்சுருந்தா வந்து சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 497 ஆஃப் இந்தியன் பீனல் கோட். இந்த இந்தியன் பீனல் கோட் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடல்ட்ரி அப்படின்ற விஷயம் வந்து தவறான விஷயம் தான் சொல்கிறாங்க. இந்த 497 செக்ஷன் வந்து ஒரு ப்ராஸ்டியூட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து ஒரு விபச்சாரத்துக்கு நிகரான ஒரு சட்டத்தை தான் கையாளுற ஒரு சட்டமாக தான் வந்து இந்த அடல்ட்ரி அப்படின்ற செக்ஷனும் வந்து அது கீழே தான் வந்து வருது. அப்போது எப்போ வந்து இந்த சட்டம் வந்து விபச்சாரத்துக்குள்ளே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ, இந்த ப்ராஸ்டியூஷனுக்கு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ, அப்போவே இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா. இல்லைனா வந்து இதை வந்து இந்த ஒரு செக்ஷனுக்குள்ளே வச்சிருக்கிறதுக்கான காரணம் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஓகே, இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 வந்து ஃபர்ஸ்ட் 2018 வந்து இந்த அடல்ட்ரி அப்படின்ற விஷயம் வந்து தப்பான விஷயம் தான், இதுக்கு வந்து பனிஷபிள் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கலான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்னப்பா பொண்ணு பண்ணால் தப்பு கிடையாது, பையன் பண்ணால் தப்பு. அந்த பொண்ணு வந்து அந்த ஆளை வந்து தூண்டினாங்க பார்த்தீங்களா, அது வந்து தப்பு இல்லையாங்க இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து அப்போ வந்து இது வந்து எந்த விதத்தில் நியாயம்? நம்ம பசங்களாம் கொதிச்சு போயிருந்தானுங்க, இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போது நாங்கள் பண்ணால் தப்பு, அவங்க பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் போச்சு. இதெல்லாம் தாண்டி 2020 என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்ரி வந்து ஒரு குற்றமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட் வந்ததுங்க. சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்லாம் தீர்மானம் பண்ணி சொன்னாங்க, அடல்ட்ரி வந்து ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது எது தானே உண்மை? ரெண்டுமே உண்மை தானே அப்படின்ற மாதிரி, அதுவும் அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் ஒரு குழப்பமான சுச்சுவேஷனுங்க. இப்போது கரண்ட்டாக வந்து 2022 இந்த வருஷம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அடல்ட்ரியில் வந்து யார் இன்வால்வ் ஆகிறாங்களோ அவங்க வந்து தன்னுடைய ஒய்ஃபுக்கு தெரியாமல் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வச்சுருந்தாரு ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னா, அவர் வந்து சட்டப்படி தண்டிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டொமஸ்டிக் டிஸ்கார்ட் க்ரூயல்ட்டி ஆஃப் ஒய்ஃப். ஆமாம், டொமஸ்டிக் வயலன்ஸ். நீங்கள் வந்து சில இப்போ ரீசெண்டான படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. படம் பேர் சொல்ல விரும்பல. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வந்து தவறு இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்பாங்கல்ல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21 படி என்ன சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பே வந்து தப்பு கிடையாதுன்னு தான் சொல்லிருக்காங்க. ஐயோ ஐயோ, லிவ் இன் என்னப்பா சிம்பிளாக சொல்ல போனால்
கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணுறத வந்து லவ்னு சொல்லுவாங்க. இதே அந்த லவ்வர்ஸ் வந்து ஒரு படி மேலே போயிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வாழ்கிற வாழ்க்கையை கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ ஆரம்பிச்சாங்கன்னா லிவ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த லிவ்ன் வந்து சட்டப்படி ஆர்டிகல் 21 படி வந்து இந்த லிவ்ன் ரிலேஷன் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த லிவ்வின்குள்ளே நம்ம வர வேணாம். ஏன்னா அதை பற்றி பேசுறதுக்கு நான் வயசான கிடையாது. கமெண்ட்டில் திட்ட போகிறீங்க, உனப்பா வயசாச்சு அனுபவமாப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. எனக்கு அந்த அனுபவம்லாம் இல்லைங்க. நான் சட்டம் என்ன சொல்ல அதை மட்டும் தான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் வந்து இப்போ இந்த லிவிங்லாம் தாண்டினதுக்கு அப்புறமா இப்போ ரீசெண்டாக சொல்லுவாங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் கூட கருதப்படும். இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து தன்னுடைய ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஒரு அஃபேர் வச்சிருந்தா அது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸாக கருதப்பட்டு அந்த பர்டிகுலர் நபருக்கு வந்து 5 to 7 years வரைக்கும், அதாவது 5 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்குது, சிறை தண்டனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபைன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற பூமர் அங்கிள்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்குவாங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து சட்டப்பூர்வமாக சொல்லிட்டாங்க அஃபேர் வச்சுருந்தா தப்புன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா அஃபேர் வச்சுருந்தீங்க யாராவது அப்படின்னா வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்குவாங்க. அதான் நான் சொல்ல முடியும். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கைவிட்டுருங்க. 5 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா வந்து அவங்க பொண்டாட்டி அவங்களை கொண்டு போட்டுருவாங்க. அதனால் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து செய்தியாக வரும். இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கிற விஷயம் தானே இது. அதனால் பி சேஃப் பூமர் அங்கிள்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்தியாவில் எப்பயும் கான்ட்ரவர்சியாக தான் போயிட்டுருக்கு. 2018 ஒரு மாதிரி சொன்னாங்க, தவறுன்னு சொன்னாங்க. 2020 தவறுலன்னு சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் தப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த கேஸில் வந்து ஜஸ்டிஸ் டி பரதா சக்கரவர்த்தி அப்படின்றவங்க தான் வந்து இந்த கேஸை ஹேண்டில் பண்ணி இந்த கேஸ்க்கான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் கூட கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது வந்து மேரேஜுக்கு முன்னாடியே வந்து லிவ்னு சொல்லுவாங்க, மேரேஜுக்கு அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்துக்கான ஒரு டெஃபினேஷன் வந்து இதாங்க. சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா வந்து இந்த மாதிரி பண்ணால் தவறு தாங்க. ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸப்ஷன்ஸ்னால் வெளியே சொல்ல முடியாது. அந்த எக்ஸப்ஷன்ஸ் தான் வந்து சில பேர் லூப் ஹோல்ஸாக பயன்படுத்தி அந்த மாதிரி குற்றம் பண்ணாலும் அதெல்லாம் தப்பிச்சு வெளியே வராங்க. இதாங்க வந்து இதுக்கான ஒரு முழு டெஃபினேஷன் சொல்லலாம். பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்ற விஷயத்து பக்கம் வர்றப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னா இந்த இம்ப்ரிசன்மெண்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதே வந்து இந்தியா தவிர வேறு ஏதாவது கண்ட்ரியில் வந்து எந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு வேறு ஏதாவது கண்ட்ரியில் வந்து எந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து லைக் சவுதி அரேபியா, துபாய், யுனைடெட் அரப் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து என்ன பனிஷ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தன்னுடைய ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஹஸ்பண்டோ இல்லை ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒய்ஃபோ ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவலாக என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 100 சவுக்கடி கொடுப்பாங்களாங்க பப்ளிக்கில். அதாவது அதுவும் வந்து நல்ல திக்கான ஒரு சவுக்க மட்டையை வச்சு பட்டு முதுகில் அடிப்பாங்களாம் 100 தடவை. அதுக்கப்புறம் வேறு என்ன தண்டனை பார்த்தீங்கன்னா வந்து கல்லால் வச்சே கொள்ளுவாங்களாங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் வந்து ரிசர்ச் பண்ண வரைக்கும் வந்து இந்த மாதிரி தண்டனைகள்லாம் வந்து இன்னுமே வந்து உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது மட்டும் இருக்கிறதுனால வந்து இது தப்பாக சரியான்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட்டுக்கே வந்து சரியாக சொல்ல முடியாத அளவுக்கு இப்போ இந்தியா இருக்குது. இந்தியாவில் வேறு இந்த மாதிரி விஷயத்த வந்து தவிர்க்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்த வந்து செயல்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் கமெண்ட்ல. சரிங்களா? Until then, bye from Diwakar, signing off. Bye bye.